பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நிகழ்விலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் இல்லாமல் நாம் இல்லை. அவருடைய வழி நடத்தலே நம்மை இத்தனை தூரம் கொண்டு வந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எத்தனையோ போராட்டங்கள் இருந்தாலும் அவர் கண்ணை இமை காப்பது போல நம்மை அவர் பாதுகாத்து பராமரித்து கொண்டிருக்கிறார். இதை நீங்கள் விசுவாசியுங்கள். நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் மெய்யாகவே இந்த மகிமையை காண்பீர்கள், இந்த வெற்றியை நீங்கள் சுவைப்பீர்கள் என்பதிலே சந்தேகமில்லை. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய வாழ்நாளிலே ஆண்டவர் நமக்காக நாம் எதிர்பார்த்திருக்கிற பல காரியங்களை நமக்கு கொடுக்கும்படியாக அவர் காத்திருக்கிறார். நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவைகளை தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவாக நமக்கு கொடுத்து எல்லாவற்றையும் நன்மையாக்கி தரும்படி விரும்புகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வின் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒரு தேவனுடைய தனி திட்டம் இருக்கிறது என்பதை பேசிக் கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த திட்டம் தீமைக்காக ஆண்டவர் நமக்கு தரவில்லை, அது நன்மைக்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் எதிர்பாராத பல தடைகள் வந்தாலும் சரி, இல்லைன்னா தேவனுடைய திட்டத்துல பல்வேறு பிரச்சனைகள் தோன்றினாலும் சரி, ஆனால் ஒரு நாளும் தேவனுடைய திட்டம் தோற்று போகாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்வில பல பிரச்சனைகள் நெருங்குகிறது, பல்வேறு போராட்டங்கள் இருக்கிறது. ஐயோ, நான் எதிர்பார்த்ததை அடைய முடியவில்லை என்று சொல்லி நாம் பல நேரங்களிலே மன கலக்கத்தோடு இருக்கலாம். ஒரு வீட்டை கட்டி கொண்டிருக்கும் பொழுது அதற்கு ஏதோ ஒரு தடைகள் வரலாம், அதனாலே அப்படியே முடங்கி போகலாம். இல்லை என்றால் ஏதோ எதிர்பாராத சம்பவங்கள், விபத்துக்கள் நம்முடைய வாழ்நாளிலே ஏதோ ஒரு விதத்திலே வந்து நம்முடைய வேலைகள் எல்லாம் முடங்கி போட செய்யலாம். இல்லை என்றால் ஒரு வியாதி, ஏதோ ஒரு வியாதி வந்து நம்மை அப்படி முடங்கி போட செய்யலாம். இல்லை என்றால் நம்முடைய குடும்பத்தில் வந்து ஏதோ ஒரு பிரிவினை, பிளவுகள், இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை செய்ய விடாதபடி, நன்மையான காரியங்கள் நடைபெற முடியாதபடி பல தடைகள் இருக்கலாம். திருமணத்திற்கு நீங்கள் பல ஆயத்தங்களை செய்திருக்கலாம், அந்த திருமணத்திற்குரிய நிகழ்வுகள் சரியாக நடைபெறாமல் அதிலே பல தடைகளை நீங்கள் பார்க்கலாம். இப்படி நீங்கள் உங்களுடைய வாழ்வில பல்வேறு போராட்டங்களை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற, நான் உங்கள் பேரில் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் நினைத்திருக்கிறார், நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை எவ்வளவு முக்கியமானது பாருங்கள். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னவர் நம்மை சரியாக நடத்துவார் அல்லவா? எப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம், நன்றாக கவனித்து பாருங்கள். அது மாத்திரமல்ல, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தகப்பன். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்திற்கு வரும் பொழுது நமக்கு புதிய பலனை கொடுத்து நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்கள், எதிர்பாராத சம்பவங்கள் எது நடந்தாலும் தேவனுடைய திட்டத்தை ஒருவரும் ஒரு காலம் தோற்கடிக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் எவனோ நொறுங்கி போவான், இது எவன் மேல விழுமோ அது நசுங்கி போவான். தேவனுடைய திட்டத்தின் மேல, தேவனுடைய காரியத்தின் மேல ஒருவர் மோத முடியாது. ஆகவே அதை விசுவாசத்தோடு நாம் ஆழமாக பிடித்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். எப்படி தேவனுடைய திட்டம் என்னுடைய வாழ்வில் நிறைவேற முடியும்? எப்படி நடக்கும்? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர் முழு அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். யோவான் 1:12 நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் இதுவரைக்கும் அவருடைய பிள்ளைகளாக மாறவில்லை. எப்பொழுது அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம்? நாம் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, சொந்த பிள்ளையாக அவருடைய இரத்தத்தினால கழுவி நம்முடைய பாவங்களை சுத்திகரித்து முழுவதும் அவருடைய பிள்ளையாக மாறிவிடுகிறோம். கர்த்தர் நம்மை அபிஷேகித்து அவருடைய திரு இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து புதிய திட்டத்திற்கு நேராக நம்மை கொண்டு செல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எப்படி ஒரு மணமகள் ஒரு தன்னுடைய பிறந்த வீட்டை, தன்னுடைய உடன் பிறந்தவரை, தன்னுடைய பெற்றோரை மறந்து தன்னுடைய கணவன் என்கிற ஒரு புது உறவோடு கூட, நீங்கள் யோசித்து பாருங்கள், 20-25 ஆண்டுகள்
ஒரு நெருங்கிய உறவோடு ஒரே வீட்டிலே இரவும் பகலும் தங்கி இருந்த ஒரு மணப்பெண் ஆயத்தமாகும் பொழுது தேவன் படைத்திருக்கிற அந்த உறவை பாருங்கள். தனக்கென்று ஒரு சந்ததியை உருவாக்குவதற்கென்று கர்த்தர் அழகிய ஒரு கணவனை ஆயத்தப்படுத்தி கணவனுடைய வீட்டிற்கு சென்று அவர்கள் இருவருமாக சேர்ந்து ஒரு அழகிய குடும்பத்தை வடிவமைக்கிறார்கள். அல்லேலூயா. இது நிமித்தமாக கர்த்தருடைய சந்ததி பெருக ஆரம்பிக்கிறது. இப்படிப்பட்ட சந்ததிகள் பெருகுவதற்கு கூட பல தடைகள் வரலாம், பல போராட்டங்களை நீங்கள் சந்திக்கலாம். ஆனால் எந்த தடைகளும் நிரந்தரமானது கிடையாது, எந்த வியாதியும் நிரந்தரமானது கிடையாது, எந்த தோல்வியும் உங்களுடைய வாழ்வில நிரந்தரம் கிடையாது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமா, நீங்கள் இதுவரை சந்தித்த பல தோல்விகள் இருக்கலாம். இன்னைக்கு காலையில் கூட ஒரு சகோதரியோடு பேசும் பொழுது ஒரே நாளில் அவருடைய குடும்பத்தில் யோபுக்கு வந்த சோதனை போல அவருடைய குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகள். வாஷிங் மிஷின் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அவருடைய டிவி ரிப்பேர் ஆயிடுச்சு, அவருடைய ஏசி ரிப்பேர் ஆயிடுச்சு, பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு, கார்ல போக முடியல, அவருடைய பிள்ளைகள் சுகவீனம் ஆயிட்டாங்க, அவருடைய மொபைல் ஒர்க் ஆகாம போயிடுச்சு, ஏடிஎம்ல போய் பணம் எடுக்கணும், அது ரிப்பேர் ஆயிடுச்சு. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் ஒரே நாளில வர இந்த தீர்வுக்கு என்னதான் வழி என்று சொல்லி காத்திருக்க, கர்த்தரோடு சேர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆண்டவர் அன்றைக்கு இரவே முற்றிலும் விடுதலை கொடுத்து எல்லாவற்றையும் காரியம் மாறுதலாய் முடிய செய்தார். அல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையிலையும் அது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். தேவனால் எல்லாம் கூடும். பிரியமானவர்களே, மோசேயை ஆண்டவர் பிரத்யேகமாக பிரித்தெடுத்து பயிற்சி கொடுத்து அவன் இப்பொழுது தன்னுடைய திட்டத்திற்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்பொழுது திட்டத்தை துவக்குகின்ற இந்த வேளையில அவன் முடியாது என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு உறுதுணையாக எல்லா நபர்களையும் கொடுத்து என் ஜனத்தை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவனை புறப்பட்டு செல்ல ஆயத்தப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, இந்த ஆயத்தம் சாதாரணமான ஆயத்தம் அல்ல. பல ஆண்டுகளாக பல்வேறு பிரச்சனைகளை அவன் பிறந்ததிலிருந்து பிரச்சனை, ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சந்தித்து தாண்டி வருகிறார். இப்பொழுது எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒரு இஸ்ரவேல் என்கிற ஒரு பெரும் கூட்டத்தை அவருடைய தலைமையின் கீழே ஆண்டவர் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கொண்டு செல்லுகிறார். 40 ஆண்டு பயணம் கானானை நோக்கி பயணிக்கின்றார்கள். தேவனுடைய திட்டம் தோற்று போகவில்லை. பிரியமானவர்களே, வழியிலே பல்வேறு தலைவர்கள் மாறினார்களே தவிர, ஆனால் தேவன் துவங்கியதிலிருந்து முடிக்கும் வரை, கானான் என்கிற அந்த தேசத்திற்குள் ஜனங்கள் சென்று சேரும் வரை சரியாக திட்டம் பண்ணியிருந்தார். எல்லாம் சரியாக நடந்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் இந்த பூமியில கருத்தரித்தது முதற்கொண்டு, தாயின் வயிற்றிலுடைய கண்கள் பார்த்தது முதற்கொண்டு, எலும்புகளும் நரம்புகளும் உருவாகும் முன்னே உங்களை பேர் சொல்லி அழைத்த அவருடைய கண்கள் கண்டதே, அங்கிருந்து உங்களுடைய இந்த பூமியின் ஓட்டம் முடியும் வரைக்கும் அவர் முழு திட்டத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் அற்புதமாக உங்களை நடத்தி செல்வார். அது தோல்விக்கல்ல, அது தீமைக்கல்ல, சமாதானத்திற்காக, நன்மைக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்பிரயோஜனமான மனிதர்களை கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்துவார். நீங்கள் எளிமையான மனிதர்களைப் போல இருக்கலாம். உங்களை கொண்டு ஆண்டவர் பெரும் சாம்ராஜ்யத்தை மாற்றி தீர்ப்பார். யோசித்து பாருங்கள். சாதாரணமாக மோசேயினுடைய கையில என்ன இருந்தது? ஒரு கோல் மாத்திரம்தான் இருந்தது. அந்த கோலை வைத்துக் கொண்டு எண்ணி பாருங்கள், பல லட்சக்கணக்கான மக்களை அவன் வழி நடத்தி சென்றான். தேவைப்படும் பொழுதெல்லாம் என்ன செய்கிறார்? ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவர் கோலை நீட்டு என்று சொல்லுகிறார், போடு என்று சொல்லுகிறார், இதுல வை என்கிறார். அவ்வளவுதான். கடல் பிறக்கிறது, தண்ணீர் வருகிறது, எப்படி எப்படி இல்லாம காரியங்கள் ஆமென் கர்த்தர் நிகழ்த்துகிறார். இது ஒரு மந்திரத்தை போல இருக்கிறது என்பதை போல யோசிக்கலாம். ஆனால் தேவனுடைய கரத்திலே பயன்படுகிற பாத்திரமாக தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த உறவு அதிகாரம் உங்களுக்குள்ளே வரும் என்றால், நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் நீங்களே எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்வீர்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எப்படி நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, மணமகள் தன்னுடைய ஒரு வீட்டின் வாழ்க்கை பயணத்தை நிறைவு செய்து கொண்டு அடுத்த வீட்டிலிருந்து இன்னொரு திட்டத்திற்கு நேராக, புது சந்ததிக்கு நேராக தன்னை ஆயத்தம் பண்ணுகிறார். இது தேவன் படைத்த படைப்பு ஐயா. தேவன் உருவாக்கின ஒரு பெரிய அழகிய ஒரு படைப்பு. இதற்கு நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த ஆசீர்வாதம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. இது ஏதேன் தோட்டத்திலிருந்து துவங்கிய அந்த உறவு கர்த்தர் தொடர்ச்சியாக அதை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். அழகாக கர்த்தர் அதை செய்து கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, திருமண வாழ்வு என்பது அது சாதாரணமானது கிடையாது. பிரசங்கி 4:12 சொல்லப்பட்டிருக்கிறது, 3 நூல்களால் பின்னப்பட்ட
ஒரு கயிறு, அது விரைவில் அறுந்து போகாது. அதே போல கணவன், மனைவி, கிறிஸ்து என்கிற இந்த 3 பேரும் திருமணத்திலே இணைக்கப்பட்ட இந்த உறவிலே அவர்கள் தேவனை மையமாக வைத்து வாழும் பொழுது அவருடைய வாழ்விலே பல போராட்டங்கள் இருக்கலாம், பல பிரச்சனைகள் இருக்கலாம், இந்த குடும்பத்திலே பல தடைகள் இருக்கலாம், பல்வேறு நிகழ்வுகள் இருக்கலாம். ஆனால் தேவனை மையமாக வைத்து ஒரு முக்கோணம் இருக்குன்னா நீங்க யோசித்து பாருங்க, கிறிஸ்து இங்க இருக்கிறார், கணவன் மனைவி, அவ்வளவுதான். இந்த 3 பேரும் அப்படியே இருந்து செயல்படும் பொழுது கர்த்தர் வல்லமையாக உங்களுடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதித்து பெருகச் செய்வார் என்பதில் சந்தேகமே கிடையாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் அழகாக செய்வார். நீங்கள் தேவனுடைய சமூகத்துல ஒவ்வொரு நாளும் ஜெபித்து உங்களுடைய குடும்பத்தை கட்டுவீங்கன்னா ஆண்டவர் உங்களுடைய வீட்டை அழகாக கட்டி சிறப்பாக்குவார். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானத்தினாலே வீடு கட்டப்படுகிறது, அறிவினாலே அது நிலைநாட்டப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை தான் வீட்டினுடைய ஒரு அடித்தளம் என்பதை மறந்து விடாதீர்கள். அவன் கணவன் மனைவி தேவ பயத்தோடு கூட நடக்கப்படும் பொழுது அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். எப்பொழுது வீட்டிலே சமாதான குறைச்சல் வரும், சமாதானத்திற்கேற ஏதுவான காரியங்கள் நிகழாமல் எப்பொழுது தடுக்கப்படும்? ஒரு கணவன் மனைவி கர்த்தருடைய சமூகத்தில் இல்லாமல் இருக்கும் பொழுது, குடிகார கணவனாய் பலருடைய குடும்பங்களில் சமாதானம் இல்லாமல் போறது காரணம் என்ன? யாரோ ஒருவர் தவறான காரியத்தை செய்கிறது, தவறான இச்சைக்கு, தவறான காரியத்திற்கு உடன்படும் பொழுது அந்த குடும்பத்திலே சமாதானம் இல்லை. தன்னுடைய சந்ததிகளை, தனக்கென்று ஆண்டவர் கொடுத்திருக்கிற பிள்ளைகளை அவருடைய திட்டத்திற்கு நேராக வளர்க்க முடியாமல் போராடி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இது மாற வேண்டும் என்றால் தேவனுடைய கிருபைக்குள்ளாக, தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளாக, தேவனுடைய வளையத்திற்குள்ளாக நாம் வர வேண்டும். அன்பும் ஜெபமும் தேவனுடைய கிருபையும் இணையும் பொழுது அந்த வீடு கர்த்தருடைய ஆலயமாக மாறும். அல்லேலூயா. உங்களுடைய வீட்டுல அப்படி பாடல் சத்தம் கேட்குதா? உங்களுடைய வீட்டுல அப்படி பாடி கர்த்தரை ஆராதிக்கிறீங்களா? ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், அன்பு ஒருபோதும் தோற்று போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்கு ஒரு நீடிய பொறுமை இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு ஒருபோதும் தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. ரொம்ப கடினமா அப்படிலாம் இருக்காது. அன்பு செய்யும். அல்லேலூயா. காலையில அந்த சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள கணவன் மனைவியோ பிள்ளைகளோ எந்த காரியமோ இந்த சூரியன் மறைவதற்குள்ள அன்றைக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணிடும். வில்லியம் கேரி தன்னுடைய நண்பர்களோடு கூட ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய ஊழிய பயணத்துல பல்வேறு நெருக்கடிகள். அவருடைய மனைவி புத்தி சுயாதீனம் இல்லாமல் போய்விட்டார். காரணம் என்ன? சிறு வயதிலேயே தன்னுடைய பிள்ளைகளை மறிக்க ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இங்க உள்ள இந்த சூழ்நிலை, கால சூழ்நிலை சரீரத்திற்கு ஏற்றுக்கொள்வதாக இல்லை. ஆகவே புத்தி சுவாதீனமாய்விட்டார்கள். நினைவெல்லாம் மறந்து விட்டது. ஆகவே அவர் தன்னுடைய மனைவிக்கும் பணிவிடை செய்து தேவன் தனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகள் எல்லாம் நிறைவேற்றுவதற்கு இரவும் பகலும் பிரயாசமிட்டு, அது மாத்திரமல்ல, வெளியே உடன்கட்டை ஏறுதல், சிறுவர் திருமணம் என்று சொல்லி பல்வேறு பிரச்சனைகளை ஒவ்வொரு கிராமங்களை சந்தித்து இப்படி செய்யாதீர்கள் என்று அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவர்களை கர்த்தருக்கு நேராக வழி நடத்துவதற்கு எவ்வளவு பிரயாசம் எடுத்துக்கொண்டார். இப்படி எடுத்துக்கொண்டவர் தன்னுடைய உடன் ஊழியர்களோடு தினந்தோறும் அவர் சந்தித்து அவர்களோடு பேசி ஜெபித்து தன்னுடைய ஊழியத்தை நிறைவு செய்கிறதை பார்க்கிறோம். ஒரு நாளும் அவர் என்ன மனஸ்தாபத்தோடு, மன கிளேசத்தோடு அவர் படுக்கைக்கு சென்றதே இல்லை. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு ஆழ்ந்த அர்ப்பணம் பாருங்கள், எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய கரிசனை பாருங்கள். கர்த்தர் இப்படிப்பட்ட பிள்ளைகளை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்வுல ஆண்டவர் தீமைக்காக அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவாக எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஒரு முடிவை உங்களுடைய வாழ்விலே ஆண்டவர் கொடுப்பார். எப்பொழுது நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய ஜனமாக, அவருடைய திட்டத்தை முழுமையாக நிறைவேற்ற ஒப்புக் கொடுங்கள். ஆமென். தேவ சமூகத்துல தினந்தோறும் ஜெபித்து பாருங்க. ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்வார். உங்களுடைய இல்லற வாழ்வுல பொறுமை, மன்னிப்பு, இரக்கம், கருணை, இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் வெளிப்படுத்துங்கள். ஆண்டவர் நிச்சயம் இறங்குவார், அற்புதம் செய்வார் உங்களுடைய குடும்ப வாழ்வுல. ரூத் என்கிற
ஒரு அழகிய பெண்மணியை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ரூத் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தர் பரிபூர்ணமான பிரதிபலனை அருள கடவர். அல்லேலூயா. நீ செய்ததற்கு ஏதுவாக கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ணமாக, பாருங்கள், ஆண்டவர் அப்படி அவருடைய வாழ்வை ஆசீர்வதித்தார். வாழ்வே இல்லாமல் போனது, முறிந்து போனது. ஐயோ, இனி என் வாழ்க்கை என்று சொல்லி அப்படி வாழ்ந்து கொண்ட ரூத்தினுடைய வாழ்வில அந்த விசுவாசம், நம்பிக்கை, தன்னுடைய மாமியார் கூட நின்று அவருடைய சாதிக்கிற காரியம், கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். மிகப்பெரிய ஆசீர்வாதம். பாருங்கள், ஏற்ற வேளையில ஆண்டவர் கருணையாக அவளுக்கு வாழ்வு கொடுக்கிறார். அவளுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய சாட்சியாக மாறுகிறது. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். இந்த 3 நூல்களால் பின்னப்பட்ட இந்த கயிறு ஒருபோதும் அறுந்து போகாது போல, நீங்கள் கணவனும் மனைவியுமாக தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிற பொழுது உங்களுடைய வாழ்வு ஒருபோதும் தோற்று போகாது. கர்த்தர் உங்களுடைய வாழ்வை அற்புதமாக, அதிசயமாக நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவரை துதிங்க. அல்லேலூயா. ஆமென். அற்புதத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்து மையமாக நம்முடைய வாழ்வில் இருக்கும் பொழுது நம்முடைய உறவு நிலைத்திருக்கும். கிறிஸ்து மையமாக இல்லைன்னா உறவு நிலைத்திருக்காது. நிறைய பேருடைய உறவு ஆரம்பத்துல அன்பு கூறும் பொழுது, ஒரு பொக்கை கொடுக்கும் பொழுது, இல்லை என்றால் ஒரு கிரீட்டிங்ஸ் கார்டு, ஒரு சாக்லேட், ஐ லவ் யூன்னு சொல்லி கொடுத்துடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் பழக ஆரம்பிக்கிறாங்க, பேசுறாங்க, நாட்கள் போகுது, இந்த அன்பு இனித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் காலம் மாறும் பொழுது இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, மேரேஜ் இஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்வார்கள். அப்படி என்றால் ஒரு உடன்படிக்கையின் ஒரு அச்சாரம். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுக்கும் பொழுது அங்கே தோல்வி வருகிறது, சண்டை வருகிறது, யார் எது செய்வது, குழப்பம் வந்து விடுகிறது. பிரியமானவர்களே, மனித அன்புகள் மாறும், ஆனால் தேவனுடைய அன்பு அது எப்பொழுது நிலைத்திருக்கும். தேவனோடு கூட கட்டப்பட்டிருக்கிற அந்த கயிறு தான் நிலைத்திருக்கும். அதை ரொம்ப நீங்க ஆழமா பிடித்துக் கொள்ளணும். ஆழமா பிடித்துக் கொள்ளணும். நீங்க கவனமாக இருக்கணும். உங்களுடைய விருப்பத்தை நீங்க ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு இப்படி மணமகன் வேணும், இப்படி மணமகள் வேணும், இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். எல்லாவற்றையும் நீங்கள் அப்பாட்ட பேசுங்க. உங்க தகப்பனிடத்துல நீங்க எது வேண்டுமானால் மனம் திறந்து தனியே நீங்கள் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அருள் செய்வார், உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவரோடு கூட நீங்கள் பேச பேச அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி சரியாக நடத்துவார். நீங்கள் ஏதோ ஒன்றை நினைத்து கொண்டு அந்த நினைவுக்கு ஏற்றபடியே கடவுளை திருப்ப வேண்டும் என்று சொல்லி ஒருபோதும் நீங்கள் எண்ணிக்கொள்ளாதீர்கள். அப்படியே நினைத்து நினைத்து ஜெபிக்காதீர்கள். ஆண்டவரே, நான் இதையெல்லாம் விரும்புகிறேன், எனக்கு இப்படிப்பட்ட மணமகன் வேணும், எனக்கு இப்படிப்பட்ட மணமகள் வேணும், என்னுடைய வீடு இப்படி கட்டப்பட்டிருக்கணும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்துல நீங்கள் முழுமையாக உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அவைகள் தீமைக்கல்ல, நன்மைக்கு எதுவாக கொடுப்பார், ஆச்சரியமாய் கொடுப்பார். உங்களுடைய வழிபாதையில சில நேரங்கள் ஆரம்பத்துல இருக்காது, ஆனா நீங்க நடந்து போகும் பொழுது, உங்களுடைய குடும்பத்துல நடந்து போகும் பொழுது ஆச்சரியப்படுவீங்க, கர்த்தர் எப்படி நடத்தினார் என்று சொல்லி. இது தேவனால் உண்டான ஈவு, இது கர்த்தரால் உண்டான ஈவு. அல்லேலூயா. ஒருவேளை சண்டைகள் வரலாம், பல சவால்கள் இருக்கலாம் குடும்பத்தை நடத்தும் பொழுது. ஆனா தேவனை மையமாக வைத்து நீங்கள் வாழும் பொழுது, ஆண்டவரே, ஒரு பிரச்சனையா 2 பேரும் ஆண்டவரிடத்துல போங்க, ஒரு தேவையா 2 பேரும் ஆண்டவரிடத்துல போங்க. உங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஞானம் இல்லையா, உங்களுடைய கணவன் கீழ்ப்படியில, மனைவி கீழ்ப்படியா, தேவனிடத்திற்கு போங்க, ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் சரியாய் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. குடும்பத்தில் கிறிஸ்துவை மையமாக வைத்து நாம் வாழும் பொழுது அந்த வீடு தேவாலயமாக மாறும். 127ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் வீடை கட்டாவிடில் அதை கட்டுகிறவர்கள் பிரயாசம் வீண். அல்லேலூயா. நம்முடைய வீட்டை கர்த்தர் கட்ட வேண்டும், நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் கட்ட வேண்டும், ஆண்டவர் கட்ட வேண்டும். அது ஒரு செல்வத்திலேயோ அழகிலேயோ அப்படி நீங்க கட்டாதீங்க. நாம ஜெபித்து 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 கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து அந்த வாழ்வை கேளுங்க. உங்களுடைய எஞ்சியான வாழ்வு, உங்களுடைய மீதமுள்ள வாழ்வு தேவனுடைய திட்டத்தின் மையத்தில் அது நிறைவேற்றப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் அதை நிறைவேற்றி முடிப்பார். பிரியமானவர்களே, யோசுவா சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக சொல்லுகிறார் இல்லையா? யோசுவா 24:15 நானும் என் வீட்டாரும் வந்தால்
கர்த்தரையே சேவிப்போம். எப்படி சொல்றார்? நாங்க இதுவரைக்கும் வந்துட்டோம், நாங்க எப்பொழுதும் கர்த்தரை சேவித்தோம், அவருக்கு தான் முதலிடம் கொடுத்தோம், அவரையே நினைத்தோம், அவர் தான் எங்களுடைய குடும்பத்தை நடத்தி வந்தார். நீங்கள் ஆமென் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட அற்புதத்தையும் அடையாளத்தை செய்வார். பிரியமானவர்களே, ஆச்சரியமான நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் செய்வார். சமீபத்திலே நம்முடைய ஊழியத்தில் இருந்த ஒரு அருமையான சகோதரனுடைய திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். 2 பேர் வீட்டிலையும் அதை பேசி முடித்தார்கள். அந்த முழு நிகழ்வுக்கும் பல்வேறு உதவிகளை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஆனால் ஒவ்வொரு நிகழ்விலையும் ஜெபித்து கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் ஆச்சரியமாய் ஆசீர்வாதமாய் நடத்தினார். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது அங்க ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டானது. 2 குடும்பமும் இணைக்கப்படும் பொழுது அந்த பூரண சந்தோஷத்தை அங்க பார்க்க முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பு, தேவன் நமக்கு அருளி இருக்கிற வாய்ப்பு. அப்போ கிறிஸ்துவை மையமாக வைத்து வாழும் பொழுது நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு துணையாயிருந்து நமக்கு எல்லாவற்றையும் செய்வார். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? அப்படி நம்ம அறிக்கை செய்வோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனத்துல, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள், எல்லாவற்றையும் நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதல்னாலும் ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுது. உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்துல கசப்போடு கூட ஒவ்வொரு நாளும் ஏன் இந்த இரவு வருகிறது என்று சொல்லி கவலையோடு கூட இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னண்டே வாருங்கள், நான் உங்களை உருவாக்கியது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு உங்களுக்கு வருவதற்கு நான் காத்திருக்கிறேன். நீங்கள் என்னண்டே வாருங்கள், நான் உங்கள் நினைவுகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் தீமைக்காக அல்ல, எல்லாம் சமாதானத்துக்கு சரியா நடக்கும். நீங்கள் என்னண்டே வாருங்கள். அந்த ஆமென் கிறிஸ்து தருகின்ற அந்த உணர்வு, கிறிஸ்து தருகின்ற அந்த அன்பு, அதை நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த அன்பிலே நாம் வாழ்வோம். ஆண்டவர் மெய்யாகவே நம்முடைய குடும்பத்தை கட்டுவார், நம்முடைய இல்லறத்தை கட்டி எழுப்புவார். அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளாக மாறும். அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த முடிவை உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய வாழ்வை ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளுடைய வாழ்வில் அப்படி உண்டாக்குவார். உங்களுடைய கையின் பிரயாசங்கள் அப்படி செய்வார். கர்த்தர் அப்படி நன்மையாக்குவார். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீதியின் தேவனே, நீர் எங்களை கைவிடாதவர் அப்பா. நீர் எங்களை நினைத்திருக்கிறீரே, எங்கள் நினைவுகளை அறிந்திருக்கிறீர் அப்பா. ஒரு நாளும் ஆண்டவரே, எங்களுடைய நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை நம்முடைய பிள்ளைக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. அப்படி நம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் நன்மைக்கு ஏதுவாக, சமாதானத்திற்கு ஏதுவானாக நம்முடைய பிள்ளைகள் அவைகளிலிருந்து வெற்றியடை கர்த்தர் உதவி செய்யும். இதுவரைக்கும் தோல்வியான நாட்கள் போதும் அப்பா. ஆண்டவரே, பிரச்சனையான நாட்கள் போதும், பலவீனமான நாட்கள் போதும். இனி அவர்கள் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு உம்மை ஆராதிக்கும் அந்த நாட்களை தொடர்ந்து உடைய பிள்ளைகளை கொடுப்பீராக. நீர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. நன்மை உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். சமாதானத்திற்கு ஏதுவாக, நன்மைக்கு ஏதுவாக நடத்துவார். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. சித்தமானால் குடும்பமாக நாம் கூடி வருகிற ஒரு அழகிய கூடுகை வருகின்ற பொங்கல் விடுமுறையில குற்றாலத்துல CSI ராக்கால வைத்து நடைபெறுகிறது. அன்போடு கூட உங்கள் அனைவரையும் நான் குடும்பமாக அழைக்கிறேன். வாலிபர்களுக்கு தனியாக, பெரியவர்களுக்கு தனியாக, சிறுவர்களுக்கு தனியாக கூடுகை நடைபெறும். தங்குவதற்கு அழகான இடவசதிகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. அருமையான சிறப்பு செய்தியை நம்ம மத்தியில அருமையான லியோ ராகேஷ் அண்ட் பிரின்சி ராகேஷ் மற்றும் JR டேனியல், ஜேசன் ஐசக், நானும் அன்றைக்கு பகிர்ந்து கொள்வேன். இன்னும் ஏராளமான ஊழியர்கள், வட இந்திய ஊழியர்கள் பலர் வர்றாங்க. சிறப்பான 3 நாட்கள் கூடுகை. ஆகவே நீங்கள் குடும்பமாக வாருங்கள். நாம் இணைந்து கர்த்தரை துதித்து அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவோம். அல்லேலூயா. அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாம் இன்னொரு நிகழ்வில் சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ். மிஷன் இந்தியா இயக்கம் நடத்தும் லேவியர் முகாம். இடம் CSI ராக்கால், குற்றாலம். நாள் ஜனவரி 2026. பொங்கல் விடுமுறை 14 முதல் 16 வரை. தலைமையேற்று நடத்துபவர்
பேரருட்திரு ARGST பர்னபாஸ், CSI திருநெல்வேலி திருமண்டலம். சிறப்பு செய்தியாளர்களாய் சகோதரர் லியோ ராகேஷ், சகோதரி பிரின்சி ராகேஷ், ஜெயா டேனியல், ஜெசுவடியான், ஜேசன் ஐசக், ஜஸ்டஸ் வாலிஸ், பெரியவர், வாலிபர், சிறுவர் என தனித்தனியே கூடுகைகள் நடைபெறும். தெய்வ பிள்ளைகள் அனைவரும் பங்கு பெற்று தெய்வ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள அன்புடன் அழைக்கிறோம்.